ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய மாறாத விசேஷங்கள், வார்த்தைகள் நம்மளுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது அதை பர்சனலாக எடுத்துக்கணும். இது எனக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதன் மூலமாக நான் எப்படி இன்னுமாக ஆண்டவர் பக்கத்தில் கிட்ட சேர்றது அப்படின்ற காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து தியானித்து அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். நாம் தேவனிடத்தில் நெருங்கி கொண்டே இருப்போம். மற்றவர்களை பார்த்து நாம் கவலைப்பட மாட்டோம். மற்றவர்களை நினைத்து நம்ம வருத்தப்பட மாட்டோம். இன்றைக்கும் தேவனிடத்தில் நெருங்குவதற்கு தான் இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி செலுத்துங்க. 1 கொரிந்தியர் 2 10 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவன் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறத எந்த மனுஷன் கண்ணிலையும் பார்க்கல, காதில் கேட்கல, இருதயத்தில் தோன்றவில்லை அப்படின்றது தான் 9வது வசனம். 10வது வசனத்தில் படிக்கிறோம், அதை எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய மனதின் திட்டத்தின் ஆழங்களை அறிந்த ஆவியானவர் தான் நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறேன். இந்த கடலில் முத்து எடுக்கிறதுக்கு ஆழமாக போவாங்க. கடல் ஆழத்தில் போயிட்டு அங்கே மணலில் பதிந்து இருக்கிற மறைந்து இருக்கிற சிற்பிகளை எடுத்துகிட்டு வந்து அதற்குள்ளே இருக்கிற முத்தை எடுப்பாங்க. அது ரொம்ப விலையேறப்பட்டது. அது அதிக பணத்திற்கு விற்பார்கள். அதை எடுக்க போனோன்னா ரொம்ப ஆழமாக நீந்த தெரிஞ்சவங்க, ரொம்ப ஆழத்தில் போகக்கூடிய டீப் டைவர்ஸ் தான் அதுக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களால தான் அந்த மறைந்திருக்கிற காரியத்தை எடுத்துகிட்டு வந்து கரையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அதை விற்க முடியும். இந்த மாதிரி தான் ஆவியானவர் செயல்படுகிறார். தேவனுடைய ஆழம், மனதின் ஆழம் அப்படின்றதை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய ஆழத்துல அதிகமான விலையேறப்பட்ட முத்துக்கள், விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஆழமாக போய் ஆவியானவர் அதை தோண்டி எடுத்து மறைந்திருப்பதை எடுத்து கொண்டு வந்து நம்முடைய கண்களுக்கு காட்டுகிறார். அப்ப மறைந்திருக்கும் முத்துக்களை, மறைந்திருக்கும் விசேஷமான பொக்கிஷங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறார். அப்ப அவர் நமக்கான திட்டங்களை, தேவனுடைய திட்டங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னதான் முத்துக்கள் விலையேறப்பட்டவர்களா இருந்தாலும், அதிக பணத்திற்கு விற்கக்கூடிய பொருளாக இருந்தாலுமே, அவைகள் ஆழத்தில் இருக்கும்போது ஒருத்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஒருத்தருக்குமே தெரியாது, அது எங்க மறைஞ்சிருக்குன்னே தெரியாது. ஆனால் தண்ணீர் ஆழத்திற்குள்ள நீந்தி போய் எடுத்துட்டு வரவங்க இல்லைன்னா அந்த முத்துக்கு எந்த விலையும் கிடையாது. ஆவியானவர் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா தேவனுடைய திட்டங்களை நம்மளால பயன்படுத்த முடியாது. அது எவ்வளோ பெரிய விலையேறப்பட்டவர்களா இருந்தாலுமே அதுக்கு நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆவியானவர் தான். அவர்தான் தேவனுடைய ஆழத்தில் இருக்கிற உங்களுக்கான மறைந்திருக்கிற திட்டங்கள், ரகசியங்கள், பொக்கிஷங்கள், எல்லா விசேஷமான திட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து உங்க கண் முன்னாடி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவ வார்த்தை தான் விலையேறப்பட்ட முத்துக்களா இருக்கிறது. அந்த தேவ வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வார்த்தையில மறைந்திருக்கிற, ஆழமாக மறைந்திருக்கிற விசேஷமான காரியங்களை, திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் ஆவியானவர் செய்கிற செயல். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க வசனத்தை எடுத்து கையில வச்சு படிக்கும் பொழுது அதற்குள்ள மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துங்க ஆவியானவரே நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவையான பர்சனலா, இண்டிவிஜுவலா உங்க வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். மறைந்திருப்பவைகளை திரையிடுபவர் தான் ஆவியானவர். இன்றைக்கும் அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் மறைந்திருக்கிறது, எல்லாம் ஹிட்டனா இருக்குது. அது நம்ம கண்களுக்கு தெரியல. நாமளும் அதை பார்க்காமையே என்ன இருக்குன்னு தெரியலன்ற ஒரு நினைப்போடயே நம்ம ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கக்கூடாது. ஆவியானவர்கிட்ட கேட்கணும், வசனத்தை படிக்கணும், திரும்ப ஆவியானவர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ மறைந்திருக்கிற பொருள்களை தேவன் உங்களுக்கு திரையிடுவார், விளங்கச் செய்வார், வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் இந்த நாளிலும் நீங்க வசனத்தை படிக்கும் பொழுது, வார்த்தையை படிக்கும் பொழுது அதற்குள்ள ஆழமாய் மறைந்திருக்கிற காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய திட்டங்களை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இன்றைக்கு தேவன் கிருபையை தந்திருக்கிறார். கிருபையாக இந்த நாளையும் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தை பாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக, ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.